எங்கள் கூட பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பா நான் ஜெபிக்கிறேன், நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆலோசனை தாங்க அட்பா ஏசப்பா. லார்ட் ஜீசஸ் edify my life லார்ட். ஏசப்பா நான் ஜெபிக்கிறேன், பெரிய காரியம் செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஏசப்பா, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். அத்புதம் அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உங்கள் பிரசன்னம் இங்கே இருக்கணுக்காக ஜெபிக்கிறேன். பெரிய காரியம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Now let us turn the book of Numbers. Book of Numbers. இப்பொழுது என்னாகமம் புத்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். We know this chapter very well, but we are going to receive something from the Lord. இந்த அதிகாரம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடமிருந்து ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். English NIV. Chapter 22. 22வது அதிகாரம். Numbers chapter 22. என்னாகமம் 22வது அதிகாரம். Chapter 22. Here we will keep open the Bible. We will keep open the Bible. வேதாகமத்தை திறந்தே வைத்திருப்போம். Bible, because we will pick up some verses. Some verses within short time we have to capture up something. So we will if you keep open the Bible, and then we can see something. Hallelujah. திறந்து வைத்திருப்போம். சில வசனங்களை நம்ம அங்கங்கே எடுத்து அதை வாசிப்போம். Hallelujah. Hallelujah. Chapter 2 verse 1. Chapter 22. Chapter 22 verse 1 22வது அதிகாரம் verse 1 and 2. முதல் வசனமும் இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிப்போம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமமான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். Yes, go ahead. ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான். So here we I think you have read the Bible here. Here we see the children of Israel, verses back ponga. Here we have seen the children of Israel. இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். இங்க இஸ்ரவேல் மக்களை நம்ம பார்க்கிறோம். Here we see the children of Israel. இஸ்ரவேல் மக்களை நம்ம பார்க்கிறோம். We see here Moab was so afraid of the people. இங்க பார்க்கிறோம் மோவாபியர்கள் அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு மிகவும் பயந்தார்கள். Moab was so afraid. ரொம்ப பயந்தாங்க. So afraid of the people of Israel. இஸ்ரவேல் மக்களை பார்த்து மோவாபியர்கள் மிகவும் பயந்தார்கள். After here he says in Hindi Beakul. It means Beakul, the word used say become peaceless, restless. சமாதானமே அவர்களுக்கு இழந்து போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் பார்த்த உடனே எதுவும் செய்யல, பார்த்தே பயந்துட்டான். They did not do anything. Israelite still they have not done anything to Moabite people, but by fear, by seeing they afraid. இஸ்ரவேலர்கள் இன்னும் மோவாபியர்களுக்கு அவங்க எதுவுமே செய்யல. அவங்கள பார்த்த உடனே அவங்க என்ன செய்தார்கள், மோவாபியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கண்ட உடனே அவர்கள் பயந்து விட்டார்கள். Let us see verse 4. நான்காவது வசனத்தை நம்ம பார்ப்போம். Verse 4. நாலாவது வசனம். மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியில் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்த்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாயிருந்தான். See, here we see now sell this company lick up all that are round about us. The ox licked up the grass of the field. மாடு வெளியில் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி
இருக்கிற யாவையும் மேய்த்து போடும் என்றான். Hallelujah. அல்லேலூயா, I'm little bit a study model. Hallelujah. அல்லேலூயா. He that much afraid. எப்படி பயந்தாங்கன்னா, எந்த அளவுக்கு பயந்தார்கள் என்றால், They will shut. They will eat us like ox eating the grass. மாடு எப்படி புல்லு திங்குமோ இந்த ஜனங்கள் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அவர்கள் மேய்ந்து சாப்பிட்டுருவாங்கன்ற அளவுக்கு அந்த மாதிரி அவர்கள் பயந்தார்கள். So they by seeing only they afraid. அவர்கள் வெறும் பார்ப்பதனாலேயே அவர்கள் பயந்து போட்டார்கள். இப்போ நம்ம உங்களுக்கு क्वेश्चन ஒரு கெஸ். சேம் கண்டிஷன் இப்போ நடக்குது. கெஸ் பண்ணுங்க. சேம் கண்டிஷன் எங்க நடக்குது? எங்க நடக்குது? நார்த்ல மட்டும் இல்லை, இப்போ முழு இந்தியாவுக்குள்ளே அப்பா முன்னாடி ஒரே சர்ச்சு, ரெண்டே சர்ச்சு, இப்போ பல இடத்துல சர்ச்சு, கிராமத்துக்குள்ள சர்ச்சு முன்னாடி டவுனுக்குள்ள சிலே சர்ச்சு தான் மட்டும் இருக்கும். குறிப்பிட்ட இடத்துல தான் சர்ச் இருக்கும். இப்போ எல்லா இடத்துல சர்ச்சு. So many puja is going on. நிறைய பூஜைகள் போய் கொண்டிருக்கிறது. So many puja, so many ministers, so many tricks to they are using to finish up the work of Jesus in India. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய வேலையை இந்தியாவிலே அவர்கள் அதை க்ளோஸ் பண்றதுக்காக நிறைய பூஜைகள், நிறைய மினிஸ்டர்களே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதில் எப்படியாவது இதை நம்ம நிப்பாட்ட வேண்டும் சொல்லி முயற்சி செய்கிறார்கள். So many tricks, so many methods, so many things they are doing to stop, to finish of the work of God in this India. நம்ம இந்தியாவிலே ஆண்டவருடைய கிரியையை அழிப்பதற்காக நிறைய தந்திரங்கள், நிறைய மந்திரவாதங்கள் அதெல்லாம் நம்ம செய்கிறாங்க இந்தியாவில். Hallelujah. 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 We afraid. Sometimes we afraid. சில நேரம் நம்ம பயந்துருவோம். They will beat us. நம்மள அவங்க அடிச்சிருவாங்க. They will kill us. நம்ம அவர்கள் கொலை செய்து விடுவார்கள். It's happening. அது நடந்திருக்குல. Of course it's happening. அது உண்மையில் நடந்திருக்கு. But it's true that they have fear. ஆனால் உண்மை எதுவென்றால் அவர்கள் தான் பயப்படுவார்கள். Same that mob, that King Balak, just like King Balak, same fear there is in this India. இங்கே மோவாபின் ராஜாவாகிய பாலாக் எப்படி பயந்தானோ அதே போல நம்ம இந்தியாவில் இருக்கிற ராஜாக்களும் பயப்படுவார்கள். So many we see that cobra, that fun, what is called fun, and we see that fun. We are seeing that serpent mind says when he afraid that time only will show the fun. I think you may know this thing. அந்த பாம்பு படம் எடுக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அது பாம்பு ஏன் படம் எடுக்குதுன்னா அது பயந்தனால தான் அது அப்படி தலையை அப்படி நிமித்தி அப்படி காட்டுது. Serpent mind, the serpent what is called that mindset. Serpent mind, those who are working for, they will say when snake is afraid that time only they will show the fun. பாம்பு ஏன் அப்படி படம் எடுக்கிற மாதிரி நிக்குதுன்னா அது பயந்து போயிருச்சு, அதனால தான் அது நிக்குது அப்படி சொல்லி சொல்றாங்க. So why seeing the fun we are afraiding? அது படம் எடுக்கிறத பார்த்தா நம்ம தான் பயப்படுவோம். But we should know that he already is afraid. நம்ம பயப்படாம நம்ம முந்திய அறிய வேண்டியது அந்த பாம்பு பயந்தனால தான் அது அப்படி நிக்கிறது என்று சொல்லி பாருங்க. So many this thing is happening in our personal life. இந்த மாதிரி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே இந்த காரியம் நிறைய நடக்குது. Critical condition when coming in our lives. நம்ம வாழ்க்கையிலே நிறைய இந்த மாதிரி பிரச்சனையான சூழ்நிலைகள் வரும்போது that time we are afraiding. நாம தான் பயப்படுகிறோம். But we should know, ஆனா நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும், we no need to afraid. நாம் பயப்பட தேவையில்லை. Our enemy already is afraid, so he is doing something. நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் அவன் பயந்து விட்டான், அதனால தான் அவன் இதை அப்படி செய்யறான்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். Verse 5. 5வது வசனத்தை வாசிப்போம். Verse 5. அவன் பேயோரின் குமாரனாகிய பீலையாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகேயுள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கியிருக்கிறார்கள்.
வாசிங்க வாசிங்க வாசிங்க. அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்லான். என்ன சொன்னாங்க? நீங்க நீங்க அவரை சபிங்க, அப்பொழுது ஒரே வேளை நான் இவர் மேல ஜெயிக்க முடியும். ஒரே வேளை ஜெயிக்க. பார்த்தீங்களா அந்த சென்டென்ஸ்னா? நீங்க இவருக்கு சாபங்கள் தாங்க, சபிங்க, அப்போதான் எனக்கு கொஞ்சம் ஒரே வேளை ஜெயிக்க முடியும், வேற வழியே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. when God is giving a blessing, ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது, power and authority, ஆண்டவர் நமக்கு பலமும் அதிகாரமும் ஆண்டவர் கொடுக்கும்போது, it's not a simple thing. அது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. It's not a simple thing. அது சாதாரணமான காரியம் அல்ல. Blessing, power, authority is all belong to God. ஆசீர்வாதம், வல்லமை, அதிகாரம் எல்லாமே நம்ம ஆண்டவருக்குரியது. Everything belongs to God. எல்லாமே ஆண்டவருக்குரியதுதான். So by seeing this all authority and power, எல்லா அதிகாரத்தையும் பார்க்கும் பொழுது devil is afraid. நம்மட்ட இருக்கிற அந்த அதிகாரத்தை பார்த்து பிசாசு பயப்படுகிறான். By using the many tricks to disturb your life. அவன் பயந்ததனால தான் நிறைய காரியங்களை செய்து நம்மளுடைய வாழ்க்கையை கெடுக்க பார்க்கிறான். Because Satan has afraid, they have dismayed, they have feared, so using so many tricks. அவர்கள் பயந்தனால தான் இப்படிப்பட்ட நிறைய தந்திரங்களை செய்து நம்மை தோற்கடிக்க பார்க்கிறான். Hallelujah. Hallelujah. But you are children of God. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். You are chosen by God. நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Hallelujah. 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 And you are chosen by God. நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். No mind is working of Satan. பிசாசியோட ஏதோ அந்த புத்தி வேலை செய்யல. பிசாசு ஏதோ செய்ய பார்க்கிறான். ஒரே வேளை நீங்க சபிக்கினா, ஒரே வேளை நான் இவர் மேல ஒரு ஜெயிக்க முடியும், ஒரே வேளை நான் இவருக்கு ஒரு தோத்து போக முடியும். ஆனா ஒரே வேளை இது ஏற்கனவே ஒரே வேளை வார்த்தை யூஸ் பண்ணாங்களே, அப்பயும் யோசிக்கீங்க, இத தோத்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பல முறை நம்ம வாழ்க்கையில அப்படி மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஒரே வேளை காய்ச்சல் கொடுக்குற, ஒரே வேளை தலைவலி கொடுக்குற, ஒரே வேளை கொஞ்சம் ஃபேமிலி பிரச்சனை கொடுக்குற, ஒரே வேளை கொஞ்சம் பக்கத்தில் மக்கள் வச்சு இவருக்கு கொஞ்சம் ஊசி கொடுக்குற. புரியுத? ஊசினா பக்கத்தில் சில நேரம் நம்ம காய்ச்சல் வந்தாச்சு, தலைவலி வந்துச்சு, சில நேரம் ஏதோ வியாதி வந்துச்சு, இது இப்படி மாதிரி ஏதோ தோலில் பிரச்சனை வந்துச்சு. அப்போ சில இல்லைன்னா பக்கத்தில் மக்கள் கொஞ்சம் குத்துவோம். ஏதாவது சின்ன சண்டை, தண்ணிக்காக, சாக்கடைக்காக, ஜன்னலுக்காக, இப்படியோ ஏதாவது சொன்ன. ஆனா இது ஒரே வேலை எப்படியோ இவருக்கு டிஸ்டர்ப் பண்ணலாம். ஏன்னா இவர் ஜபம் வாழ்க்கை நல்லா இருக்கு, நல்லா ஜபம் பண்றாங்க, நல்லா சபைக்கு போறாங்க, ஊழியமுக்குள்ள நல்லா இருக்கு, எப்படியோ இவருக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணோம். Hallelujah. Hallelujah. இப்படியோ. So this all tricks, இதெல்லாம் இப்படிப்பட்ட தந்திரங்கள் எல்லாம் Satan is using, பிசாசு பயன்படுத்துகிறான். But here we see, இங்க பார்க்கிறோம், when the king Balaam sent somebody, பாலாக் ராஜா யாரையோ ஒருத்தர் அனுப்புறாப்ல. King Balak sent somebody, பாலாக் ராஜா ஒருவனை அனுப்புறார். to Balaam. In English we use the Balaam, actually Bilam தமிழ் சொல்வாங்க. பிழையாம் தமிழ் பிரச்சனை எங்களுக்கு தானே, உங்களுக்கு. ஆனா இவரு ராஜா அனுப்புனா, ஆனா போய் கூட்டிட்டு வாங்க, பிழையாமை போய் கூட்டிட்டு வாங்க சொல்லி பாலாக் ராஜா அனுப்புறார். போய் கூட்டிட்டு வாங்க. So when somebody went there, அவர்களை கூப்பிட போயிருக்காங்க. ஐயா சார், we have some work, உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. I need your help, எங்களுக்கு உங்க உதவி தேவை அப்படின்றார். He was pleasing Balaam like anything. பீலையாம் தீர்க்கதரிசி அவன் எப்படிலாம் வந்து சந்தோஷப்படுத்த முடியுமோ அப்படி சந்தோஷப்பட்டு சொல்றான். He was pleasing you because you are giving blessing. If you give blessing, people will bless. If you give the curse, people will curse. So he was pleasing.
அவன் இன்பமான வார்த்தைகளை பிலேயாமுக்கு சொல்கிறான். நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ யாரை சபிக்கிறாயோ அவர் சபிக்கப்பட்டவன் சொல்லி பிலேயாமுக்கு இன்பமான வார்த்தைகளை பாலாக் சொல்கிறான். சொல்லுங்க ஹalleluya, ஹல்லேலூயா, hallelujah. ஹல்லேலூயா. Anyhow, my work should done. Only one work. This blessed Israelite should be cursed. பாலாக் என்ன சொல்றார்? எப்படியாவது என்னுடைய வேலை, என்னுடைய காரியமாக வேண்டும். என்ன காரியம்னா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் சபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பாலாக் யோசித்தான். Any way, any trick, whether going gold, money, silver, no problem. But only these blessed people should be cursed. எந்த வழியாவது எந்த ஒரு விதத்தை எப்படியாவது கையாண்டு இந்த மக்கள் அவர்கள் பொண்ணு வெள்ளி எதையாவது கொடுத்தாலும் இவங்களை நம்ம தோற்கடிக்க வேண்டும், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை நம்ம சபிக்க வேண்டும் சொல்லி பாலாக் யோசிக்கிறான். ஹalleluya, ஹல்லேலூயா. verse 12. 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். ஹalleluya, ஹல்லேலூயா. கொஞ்சம் வாசிங்க அந்த வசனம், வாசிங்க திரும்பவும் அந்த 12வது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இது உங்களுக்கு பைபிள்ல வாசிங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். ஹalleluya, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹalleluya, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமா ஹalleluya. ஹல்லேலூயா. கேள்வி, யார் யாருக்கு பேசுனா? இங்க யார் யார்கிட்ட பேசுறாங்க? என்னோட தமிழ் கரெக்டா இருக்குமா? கொஞ்சம் இதா இருக்கும். யார் யார்கிட்ட பேசுறாங்க? கொஞ்சம் சொல்லமா ரெஸ்பான்ஸ். ஆண்டவரே பிலேயாமுக்கு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? போக கூடாது. ஏன்னா என்ன சொன்னீங்க? The people, for they are blessed. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் கீழே அது கொஞ்சம் இதே இருக்கு. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்குல்ல? இது யாரு? நீங்க தானே? இஸ்ரவேல். நாங்க தானே? நாம். ஹalleluya, 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 ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. அகஸ்டின் அங்கிள் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு சாட்சி சொன்னாங்க. வேற அகஸ்டின் அங்கிள் உங்களுக்கு தெரியும், வேற எங்கேயோ ஊருக்கு வேற ஒரு கண்ட்ரிக்கு ஊழியம்க்கு போகும்போது சாத்தான் விசுவாசி, சாத்தானிக் சர்ச் விசுவாசி கூட அவர் மீட் பண்ணாங்க. எங்கேயோ ஏர்போர்ட்லயா எங்கேயோ சொன்னாங்க. அவர் எப்படியோ பேச ஆரம்பிச்சிட்டார். அந்த பேரு அங்கிள் கேட்டாங்க, நீங்க என்ன ஜாமீங்க? நாங்க ஃபாஸ்டிங் நல்லா பண்ணுவோம். இது கதையில உண்மையா? எதுக்கே ஃபாஸ்டிங் பண்ணுவோம்? சாத்தானிக் விசுவாசி, கரெக்ட்டா? சாத்தான் சபை, சாத்தான் சபை விசுவாசி மனுஷ பேசுறாங்க. நாங்க எதுக்கு ஃபாஸ்டிங் பண்ணுவோம்னா, கிறிஸ்டியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாஸ்டர்ஸ் ஃபேமிலி ஊழியர்களோட குடும்பமுக்குள்ளே பிரச்சனை வரணும், பெரிய பெரிய பிரச்சனை வரணும், பெருக்கணும், டைவர்ஸ் ஆகணும். அதுக்கு நாங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் இதை ஃபாஸ்டிங் வாசம் பண்ணும். வேற யாரும் சொல்லல. அகஸ்டின் அங்கிள் இப்போ வீடியோல இருக்கும், எங்கேயோ தேடனா வீடியோல. அடுத்தோம் நம்ம எப்படியோ ஒரு கன்ஃபியூஷன், எப்படியோ நம்ம ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி வரணும், நமக்கு ஒரு குழப்பம் நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அப்படி செய்கிறார்கள். ஆமா, இன்னைக்கு நடக்குது. ஃபாஸ்டிங் போடுறா யாருக்கு? எங்களுக்கு. எங்கள்தான் நமக்கு. நான் ஃபாஸ்டிங் எல்லா கிறிஸ்துவ ஊழியம் விசேஷமா நல்லா ஊழியம் செய்யறாங்க. அந்த மாதிரி ஊழியர்களுக்காக ஃபேமிலி பிரச்சனை ஃபர்ஸ்ட் வரணும். அப்படி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வர வேண்டும் சொல்லி உபவாசம் போட்டு அவர்கள் அப்படி செய்கிறார்கள். நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஆசீர்வாதிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்? அதே விட அதிகமா ஃபாஸ்டிங் பண்ணோம். என்ன பண்ணோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாஸ்டிங் பண்ணும்போது பிரியாணி வாசம் வந்தேன்னா நமக்கு கொஞ்சம் சோதனை தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாசம் நம்ம ஃபாஸ்டிங் பண்ணும்போது பிரியாணி வாசமா இல்லைன்னா ஏதாவது பக்கத்துல ஏதோ மட்டன் கறி வாசம் வந்து பெரிய சோதனை. அடுத்த நாள் ஃபாஸ்டிங் வேண்டாம். அப்படி தானே? இங்கே ஒரு விஸ்வாசி, அவருக்கு ஹை லெவல் சுகர், லேடிஸ் தான். அவர் எத்தனை நாள்? 40 நாள் ஃபாஸ்டிங் பண்ணாங்க.
சுகர் இருக்கு ஆனா 40 days உபவாஸ் ஃபாஸ்டிங் பண்ணாங்க. நானும் பார்த்து பயந்துட்டேன் முன்னாடி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. இங்க here says don't go with them, அவர்களோடு போகாதே, don't go with them, அவர்களோடு போகாதே, for they are blessed, ஏனென்றால் அவர்கள் for ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், they are blessed. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Amen ஆமென் amen ஆமென். hallelujah. ஹalleluya. First stop this time, don't go. முதலாவது ஆண்டவர் சொல்றார் பிலேயாமை பார்த்து நீ போகாதே. Again Balaam they asked God, can I go with them? திரும்பவும் பிலேயாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நான் போகவா அப்படின்னு கேட்கிறான். God again said don't go. ஆண்டவர் மறுபடியும் அவன்கிட்ட சொல்றார் போகாதே. Finally you go, finally you go, திரும்பவும் கேட்கும்போது நீ போ அப்படின்னு ஆண்டவர் but சொல்றார். don't finally he said, God said you go, but don't tell your one what I tell you tell. கடைசியாக ஆண்டவர் சொல்றார், நீ சரி நீ போ, ஆனால் நான் சொல்றதை மாத்திரம் நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பிலேயாமை பார்த்து சொல்கிறார். Hallelujah ஹalleluya hallelujah. ஹalleluya. Don't go with them, அவர்களோட போகாதே, don't go with them. அவர்களோட போகாதே. But then he say go, அப்புறமா ஆண்டவர் சொல்றார் போ, but don't talk what you like, ஆனால் உனக்கு பிடித்ததை நீ பேசக்கூடாது, but I said you talk. நான் சொல்லுகிறதை மாத்திரம் நீ சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். Hallelujah ஹalleluya hallelujah. ஹalleluya. Read 21 verse 21. 21வது வசனத்தை நம்ம வாசிப்போம். பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி மோவாபின் பிரபுகளோடே கூட போனான். அடுத்த வசனம், அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேர் அவனோடு இருந்தார்கள். கர்த்தருடைய தூதரானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பீலேயாம் அதை அடித்தான். Here we see, இங்க நம்ம பார்க்கிறோம், again we see திரும்ப நம்ம பார்க்கிறோம், God himself is வாசிட்டீங்களா 22 23 வரைக்குதானே. ஆனா here we see, இங்க நம்ம பார்க்கிறோம், what we are seeing here, என்ன பார்க்கிறோம்னா Balaam now is going, பீலேயாம் வந்து போய்க்கிட்டு இருக்காரு. Balaam now is going, பாலாம் போய்க்கிட்டு இருக்காரு. பீலேயாம், God is standing on the way, தேவதூதர் வழியிலே நிற்கிறார். God is standing on the way, போகிற வழியிலே தேவதூதர் நிற்கிறார். with open sword, உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். negate sword, ஒரு உண்மையான open sword, ஒரு உருவின பட்டயத்தோடு தேவதூதர் வழியிலே நிற்கிறார். God is standing. கர்த்தருடைய தூதரானவர் நிற்கிறார். See here we see a great miracle. இங்கே ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். Here we see great miracle. ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். Hallelujah ஹalleluya hallelujah ஹalleluya. This man of God, தேவனுடைய மனிதன், he did not see the angel of the Lord. தேவனுடைய மனிதன் தேவதூதரை அவர் பார்க்கவில்லை. He did not see the angel of the Lord, இங்கே அவன் தேவதூதனை அவன் பார்க்க முடியல. but a donkey, ஆனால் ஒரு கழுதை, ஒரு கழுதை saw the angel of the Lord. தேவதூதனை பார்த்தது. சரி donkey saw the angel of the Lord. ஒரு கழுதை தேவதூதனை பார்க்கிறது. Hallelujah ஹalleluya சொல்லுங்க hallelujah ஹalleluya. இயேசு மசீஹ் கி ஜெய். What was the conversation here? இங்கே என்ன உரையாடல் போய்கிட்டு இருக்குது? First Balaam and this donkey was talking. பீலேயாவும் கழுதையும் பேசுகிறது. And these two were talking. இவங்க 2 பேர் பேசிக்கொள்கிறார்கள். Balaam got angry. பீலேயாமுக்கு கோபம் வந்தது. Balaam got angry. பீலேயாம் கோபப்பட்டான். And he wanted to beat more to donkey. அந்த கழுதையை அவன் அடிக்க ஆரம்பித்து விட்டான். He wanted to beat more. He said, if I have sword I would have killed him. என்கிட்ட கத்தி இருந்தது என்றால் நான் உன்னை வெட்டி போடுவேன்னு சொல்லி அந்த கழுதையை பார்த்து பீலேயாம் பேசுகிறான். But the donkey's mouth was open. அப்பொழுது கழுதை பேச ஆரம்பித்து விட்டது. Hallelujah ஹalleluya. The God is almighty God. தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். And even he opens the mouth of donkey. அவரால் கழுதையின் வாயை கூட திறந்து பேச வைக்க முடியும்.
Hallelujah. ஹalleluya. So see, we see here in India நம்ம இந்தியால நம்ம பார்க்கும்போது very small people, only 2%. வெறும் 2% தான். 2% னா புரியுதா நான் என்ன சொல்றேன்? only 2%. வெறும் 2% தான் நாம இருக்கோம். wherever we can go and we can beat and we can break the church. எங்க போனாலும் சபைகளை வந்து யாருனாலும் வந்து அடிக்கவும் அது உடைக்கவும் அவர்கள் முயற்சி செய்வாங்க. புரியலையா? என்ன யோசிக்கிறாங்க? 2% தானே, வெறும் 2% தானே இருக்காங்க. சர்ச் அங்க தானே இருக்கு, கொஞ்சம் சர்ச்சுக்கு உள்ள கொஞ்சம் பேர் தானே இருக்கு. எங்கேயோ போயிட்டு என்ன பண்ணுவோம்? அடிப்போம், சர்ச் உடைப்போம், தீ போட்டுருவோம், பாயிலேன்னா சாணி போட்டுருவோம், அப்படி எல்லாம் பண்றான் இப்படி மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஆனா தெரியல, ஆண்டவரே நேரம் சித்தம் வரும் போதே ஒரு டாங்கி ஒரு கலதையோட வாய் திறந்து அவன் பேச ஆரம்பிச்சிருவான். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹalleluya. நானே கயால நான் ஊழியம் செய்யும் போது, பீகார்ல உள்ள கயால நான் ஊழியம் செய்யும் கயால எனக்கு பாட்னா நான் வரணும், மீட்டிங்காக வரணும். பாட்னாக்கு மீட்டிங், சரி தமிழில் சொல்லுவோம். பாட்னா ஒரு நான் கயா புத்த கயாலே ஊழியம் செய்ய பாட்னா மீட்டிங்க்கு வரணும். புதிய ஏற்பாடு எடுத்துட்டு நான் கையில் இதை ட்ரெயின்லேயே நான் வாசிட்டு இருந்தேன். ஏன்னா சும்மா பக்கத்தில் கச்ச அப்படி பேசிட்டு இருப்பா. அங்கே ட்ரெயினில் நிறைய கூட்டமாக இருக்கும், இங்கே விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அங்கே உட்காந்துருக்கேன், நான் புதிய ஏற்பாடை வாசிட்டு இருந்தேன். வாசிக்கும் போதே பக்கத்தில் ஒரு வந்தா, நீங்கள் கிறிஸ்டனா, நீங்கள் இவரோட சீசியரா, அப்படி பார்த்து அதை யாரு, எந்த ஜனங்கள், அந்த ஆள் யாரு புரியுதா? அந்த நல்லா மனுஷன்தான். ஆமாம், நான் சீசியர் தான், நான் ஊழியம் செய்கிறேன். அவர் கஜ அப்படி பேச ஆரம்பித்தேன். சண்டா போட்டணும், அவர் கொஞ்சம் வளர்த்தி அடிச்சேன். எனக்கு குட்டையாக பார்த்து இவர் என்ன பேச முடியாது, அப்படி ஏதாவது பிரச்சனையே பண்ணிட்டு இருந்தான். அடுத்தோ சீட்டில் ஒரு நல்லா குடிச்சிட்டு தண்ணி அடைச்சிட்டே ஒருத்தாள் இருந்தாங்க. இவர் வந்து நேர பேச, ஏய் அவர் அந்த புஸ்தகம் அந்த புக்கு வாசிக்கிறவன் ஒன்னாங்க, என்னடா உன் ஊர் எனக்கு தெரியும், எனக்கு பேச தேவையில்லை, அவன் பேசிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு பேசவே தேவையில்லை, இவர் 2 பேரும் பேசவே முடிச்சிட்டு நான் அப்படியே பைபிள் வாசிட்டு எங்க ஊழியமுக்கு போயிடுச்சு. ஹல்லேலூயா. சில நேரம் அப்படி நடக்கும். இன்னும் அதை மட்டும் இல்லை, 2013 இல்லைன்னா 14 நான் ஊருக்கு சென்னையில் நான் எங்கள் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். பக்சர் ஒரு சிட்டி இருக்கு, அங்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. நான் காலையில் எந்திரிச்சிட்டு ஸ்லீப்பர் வாரத்தில் இருந்தேன். எந்திரிச்சிட்டே நல்லா ஃப்ரெஷ் ஆகி நான் பைபிள் வாசிட்டு இருந்தேன் ட்ரெயினில். அப்புறம் இங்கே அப்படி இருக்கா தெரியல, ஸ்லீப்பருக்கு உள்ளே நான் ஜென்ரல் மக்கள் உள்ளே போயிடுவான். ஸ்லீப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் அப்படி போவாங்க. அந்த வந்துட்டு எங்கள் பர்த்தில் வந்து அவர் நியூஸ் பேர் வாசிட்டு இருந்தா, நானே பைபிள் வாசிட்டு இருந்தேன். டக்குன்னு எங்களும் பார்த்தா, பைபிளா? ஆமாம் பைபிளு. எனக்கு பைபிள். நீங்கள் கிறிஸ்டனா? நான் அப்போது பிடிஹெச் படிச்சுட்டு இருந்தேன். பிடிஹெச் படிக்கும் போதே ரத்தம் கொஞ்சம் சூடு இருக்கும், பயமாக இல்லாமல் இருக்கும், பேசலாம். ரத்தம் சூடுனா கொஞ்சம் தைரியமாக சுவிசேஷம் சொல்லலாம். அதான் நான் சொன்னா, கிறிஸ்துவ மட்டும் இல்லை, கிறிஸ்துவோட குரு இருக்கு. ஹிந்தியில் நாங்கள் சொல்லுவோம் மசிஹி குரு. மசிஹினா மேசியா, கிறிஸ்துவங்களோட நான் குரு இருக்கேன். புரியுதா என்னோட தமிழ்? ஹல்லேலூயா. அப்புறம் அவருக்கு கொஞ்சம் இதை எரிச்சல் வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரே ஸ்டெப் அதிகமாக பேசுகிறேன். அப்புறம் கிறிஸ்துவ ஜனங்கள் சரியில்லை அப்படி இதே இருக்கு. நானே ஒரு ஸ்கூலில் நான் டீச்சராக இருந்தேன், ஏஜி ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன். அங்கே சரியில்லை அப்படி இப்படி பேச ஆரம்பித்தேன். அப்புறம் நான் இயேசுவை பற்றி கெட்டா பேச ஆரம்பித்தேன். நானும் சொன்னேன், உங்களுக்கு கடவுள் திடீர், உங்களுக்கு கடவுள் என்னன்னா திருடன், உங்கள் கடவுள். நான் நேர பேசிட்டேன், உங்கள் கடவுள் அப்படி சீப் இருக்கு, உங்கள் கடவுள் அடல்ட்ரி கமிட் பண்றாங்க, உங்கள் கடவுள் நல்லா குடிக்கிற, அப்படி நானும் பேசிட்டேன். நல்லா பேசும்போது இவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு.
இன்னும் என்ன சொல்வேன், கம்பார்ட்மெண்ட்ல 5-6 பேரு நல்லா இவங்க கொஞ்சம் ரவுடியா மக்களே விளையாடிட்டு இருந்தா. ஏதாவது இவர் சொன்ன எனக்கு எப்படியோ பிரச்சனை பண்ணணும், நடிக்கணும் எனக்கு, அப்படி இவருக்கே பிளானு. இவர் இவர் 5 இவங்களுக்கு கூப்பிட்டுட்டு, இவர் கிறிஸ்டியன் இருக்காங்க, இவர் மதம் மாட்டுறாங்க, அப்படி அப்படி நிறையா பேர் பேசிட்டான். எனக்கு கூப்பிட்டாங்க, நீங்கள் இங்கே வாங்க, என்ன நீங்கள் கிறிஸ்டனா? நான் கேட்டேன், எங்கேயும் எழுத இல்லை, நான் இயேசு விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவோட நான் குரு இருக்கிறேன், நான் அப்படி மாதிரி நானும் பேசணும். சில பேர் சொல்கிறாங்க இவர் அடுங்க, சில பேர் சொல்கிறாங்க இவரை தூக்கி ட்ரெயினுக்கு வெளியே போட்டுருங்க, அப்படி சில பேர் சொல்கிறாங்க இல்லை எதுவும் பண்ணக்கூடாது, இவருக்கு மேதுவா பாட்னா ஜங்ஷன் வெளியே ஒரு பெரிய கோவில் இருக்கு, அங்கே 5 கிலோ லட்டு அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அதுக்கு என்ன பலியா கொடுப்பாங்க, அந்த லட்டு பலியா கொடுப்பாங்க 5 கிலோ. நானே சொன்னேன் 5 கிலோ இல்லை, உங்களுக்கு 10 கிலோ லட்டுனா உங்களுக்கு அங்கே தராங்க கொடுக்க நேரே சொல்லியிருக்கு, பேசிருக்கு. சில பேர் சொல்கிறேன் எங்கள் ஊர் நாலந்தா டிஸ்ட்ரிக்ட், நாலந்தா போகிறேன் எங்கள் ஊர், அப்படி எந்த ஊர், அப்புறம் நிதிஷ்குமார் யாரும், ஆமாம் மாமா இருக்காங்க, நிஜமா எங்கள் மாமா இருக்கா, எங்கள் நிதிஷ்குமார் எங்கள் ஊர் ரொம்ப பக்கத்தில் தான். அப்படி சில பேர் சொல்கிறேன் விடுங்கய்யா, சரி இப்போ ஐயா எதுவும் அப்படி இப்படி சொல்லிட்டு கடைசி ஒருத்தர் எதுவும் பண்ணல. ஃபஸ்ட்டு ஜனங்கள் வந்து எனக்கு பிரச்சனை பண்ணாங்களே, கீழே இறங்கி ரஞ்சித் சார் ஐ லவ் யூ, நான் சொன்னேன் போடா, ஏன்னா அவருக்கு கொஞ்சம் குத்தணும், அப்போதான் இவர் நமக்கு என்ன நினைக்கிறோன்னா இவர் கடிச்சிருவோம், இவர் சாப்பிடுவோம், அப்படி மாதிரி. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அங்கே அவருக்குள்ள பிசாசி இருக்கே, சாத்தான் இருக்கே, நமக்குள்ள சர்வ வல்லவர் தேவன் இருக்கே. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எப்படியோ பிரச்சனை. Here says do something, yes, give them, curse them so we can get the victory. ஏதாவது செய்து அந்த ஜனங்களை நீ சபி என்று சொல்லி பாலாக் வந்து பீலேயாம் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறான். But God is God, Almighty God. ஆனால் நம் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். He loves his children. அவர் ஜனங்களை He loves his children. ஜனங்களை நேசிக்கிறார். Amen. Hallelujah. He loves his children. அவருடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார். If God loves you, தேவன் நம்மை நேசிக்கிறார் no என்றால் one can curse you. யாரும் நம்மை சபிக்க முடியாது. He is taking his sword and standing on the way. அவர் உருவின பட்டயத்தோடு தேவன் He is telling don't curse my children. என் ஜனங்களை சபிக்காதே என்று சொல்லி சொல்கிறார். Curse my children. ஜனங்களை சபிக்காதே, only bless. ஆசீர்வதிக்க மட்டும் செய். Only bless. ஆசீர்வதி. Because they are blessed one. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். You may sometimes feel, somebody have spoken wrong about me. என்னை குறித்து யாரோ தப்பா பேசிட்டாங்க, somebody cursed me. என்னை சபித்து விட்டார்கள், somebody's curse came on me. யாரோட சாபம் என் மேல் வந்தது. Sometimes we are thinking generationally curse came on me. தலைமுறை சாபம் வருகிறது. Almighty God says, your beloved God says, தேவன் சொல்கிறார், you are not cursed. நீ சபிக்கப்பட்டவன் அல்ல, you are blessed. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். you are blessed. ஆசீர்வதிக்கப்பட்டவன். Hallelujah. Hallelujah. When Balaam talked with the angel of the Lord and he went, தேவதூதரோடு பிலேயாம் பேசி அவன் போகும்போது 3 times, 3 தடவை. if you are writing 23:19 23வது அதிகாரம் 19வது வசனத்திலே ஒரு முறை 19:10 23:19 19 வாசிங்க 9வது வசனம் 23வது அதிகாரம் 9வது வசனம். Amen. Amen. Yes. 10.
யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்ப்பங்களை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றார். Hallelujah. 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 This is the first blessing. When they were King Balak was expecting curse, but God changed that curse into blessings. பாலாக் ராஜா சபிப்பான் என்று சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தால், ஆனா ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். God changed that curse into blessing. தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக No, மாற்றினார். you cannot curse my children. என்னுடைய ஜனங்களை நீ சபிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. Second one. இரண்டாவதாக 23. 23வது அதிகாரம். This is long, but just we see 18 to 28. 18 இருந்து 28 வசனம் வரைக்கும். Second blessing. இரண்டாவது ஆசீர்வாதம். We see here. இங்க நம்ம பார்க்கிறோம் 23 18 to 23வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை. Here we see second blessing. இரண்டாவது ஆசீர்வாதம். Third blessing. மூன்றாவது ஆசீர்வாதம். Third blessing. மூன்றாவது ஆசீர்வாதம் எங்கே பார்க்கிறோம் என்றால் in verse 24. 24வது அதிகாரத்தில் verse 24. 24வது வசனம். From 4 verse. 24வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலிருந்து 10 verse 4 to 10. 4 இருந்து 10 வரைக்கும். Hallelujah. 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 சொல்லுங்க hallelujah. Hallelujah. So God, they tried many times to curse, but no times work out. Only blessing. சபிப்பதற்காக அநேக முறை முயற்சி செய்தார், ஆனால் 3 முறையும் வெறும் ஆசீர்வாதமாகவே ஆண்டவர் கொடுத்தார். Hallelujah. Hallelujah. So today let us feel we are blessed. இந்த நேரத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்ம we are blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்ன சொல்லுமா we are blessed. நாம் we are blessed. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். we are blessed. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். है ना? because you God blessed you. Many times people try to curse you, but God bless you. தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். So we are blessed. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு ஜெபமல்லமா? Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. தேவ ஜனங்களே, இயேசுப்பா உங்களுக்கு கூட இருக்கிற dear children of God, God is with you. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். Dear children of God, God is with you. தேவன் நம்மோடு இருக்கிறார். He wants to bless you. அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். He wants to bless you. நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். You may feel some kind of afraid. நீங்க பயந்து போய் இருக்கலாம். You may some kind of discouragement. மனம் நொந்து போய் நீங்க இருக்கலாம். You may have some kind of disappointment. ஏமாற்றத்தோடு நீங்கள் இருக்கலாம். Anything in your life. எது இருந்தாலும் but you are blessed. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are blessed. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Many time you are suffering with your critical condition. கொஞ்சம் ஆபத்தான கட்டத்திலே நீங்கள் பாடுபடலாம். Many time you are struggling with your critical condition. அநேக நேரத்தில் நீங்கள் போராட்டத்தோடு நீங்க இருக்கலாம். It may be family or it may be physical or financial or business, any area. குடும்ப சம்பந்தமானது அல்ல தனிப்பட்ட உடல் சுகநிலை போன்றது, தொழில் எதுல நீங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் any kinds of critical condition, எந்த ஒரு பிரச்சனையான சூழ்நிலை you are feeling today, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார். but God says, ஆண்டவர் சொல்கிறார், you are blessed. நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are my child. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Many Satan's devils will come to disturb you. பிசாசு உன்னை தொந்தரவு பண்ண வரலாம். Many kinds of tricks will use against you. நிறைய தந்திரங்களை உன்மேல் பயன்படுத்தலாம். You are blessed. ஆனால் நீ என்னுடையவர், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். Dear children of God, என்னுடைய பிள்ளைகளே, let us experience the blessing of the Lord. என்னுடைய ஆசீர்வாதத்தை நாம் அறிந்தவர்களாக நாம் இருப்போம். God is safeguarding you, protecting you. தேவன் உங்களை பாதுகாத்து God is protecting you. தேவன் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். No need to fear. பயப்பட வேண்டாம். No need to afraid. கலங்க வேண்டாம். Let us say,
நம்ம தைரியமா சொல்லலாம், I am blessed. நான் I ஆசீர்வதிக்கப்பட்டவன், am blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். In Jesus' name. இயேசுவின் In நாமத்தில், Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Dear children of God, என்னுடைய பிள்ளைகளே, dear children of God, என்னுடைய பிள்ளைகளே, let us experience the grace of God, blessing of God in our lives. என்னுடைய கிருபை நம்மை ஆசீர்வதிக்கிறது என்று சொல்லி நம்ம உணர்ந்து கொள்வோம். Any kinds of blessing God can bless you. எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர முடியும்? Any kinds of blessing God can bless you. எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் தருவார்? Whatever you are in need, either healing or deliverance or any financial blessings, family blessings, any business blessing, God says, I will bless in every area. சுகவீனம் பலவீனமா இருந்தாலும் எந்த ஒரு பொருளாதார ஆசீர்வாதனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் அதை உனக்கு தர முடியும் என்று சொல்லி கர்த்தர் You are சொல்கிறார். blessed one. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபிக்கலாமா? Mighty God, Heavenly Father, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. இன்னைக்கு ஏசப்பா அவர் வீட்டுக்கு போறாங்களே, ஏசப்பா ஆசீர்வாதமோட போகணுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா ஏசப்பா அவர் ஆப்பம் தண்ணீர் மேலே ஆசீர்வாதம் இருக்கிறதுக்காக ஜெபிக்கிறான். அவர் செய்யறாங்க எல்லா தொழிலும், ஏசப்பா பிசினஸும், ஓ ஜாபும், ஏதோமே காரியங்கள் ஆண்டவரே, ஏசப்பா எல்லா ஏரியாலும் ஆண்டவரே, ஓ உங்கள் ஆசீர்வாதம் இருக்கிறதுக்காக ஜெபிக்கிறான். ஏசப்பா இந்த புதிய வருஷம் 2026 ஏசப்பா குடும்பம்க்குள்ள ஏசப்பா சோர்ந்து போன மாதிரி தெரியுது ஆண்டவரே, கஷ்டம் வேதனை பிரச்சனை மாதிரி தெரியுது ஏசப்பா, வியாதி மாதிரி தெரியுது ஏசப்பா, ஓ பிசாசு கிரியைகள் மாதிரி தெரியுது. ஆனா இந்த வருஷமா ஏசப்பா ஆசீர்வாதம் வருஷம் நம்ம இருக்கிற வாக்குத்தத்தம் மாதிரி ஏசப்பா 2026 இருக்கிற ஓ ஏசப்பா ஆசீர்வாதம் ஓ அப்படியே நம்ம குடும்பம்க்குள்ள நம்ம வாழ்க்கையில ஆகணுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினால நாங்க ஊழியர், நான் உங்கள் தாசனை, இங்க இருக்கிறவங்க எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ லைஃப், ஓ வாழ்க்கை ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமே மாறணுக்காக ஜெபிக்கிறேன். பெரிய காரியம் செய்யுங்க, ஒரு மாற்றமே ஏசப்பா, ஒரு ஆண்டவரே ஒரு பிரச்சனையில மாற்றி ஒரு ஆசீர்வாதமே கண்ணில் பார்க்கணும், இருதயமிக்க உள்ள உணர்த்துவோம். ஓ கண்ட கணக்காக ஜெபிக்கிறேன். உமனிகதுரிக ஷதரபா உமனிகதனக ஷிதிரிபா பாபா. ஹalleluya. சில பேருக்கு சில ஜெப குறிப்பு இருக்கு ஏசப்பா, வெளியே சொல்ல முடியல ஏசப்பா. சில பேருக்கு ஜெப குறிப்பு இருக்கு, வெளியே சொல்ல முடியல ஏசப்பா. உள்ளே மனசுக்கு உள்ளே ஓ ஆண்டவரே இருதயமுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டே வேதனை பட்டுட்டே இருக்கிறாங்க, யாருக்கும் சொல்ல முடியும் பாக்கியம் வெக்க மாதிரி தெரியுது. இன்னைக்கு அவர் ஜெபம்க்கு பதில தாங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. இயேசப்பா உங்கள் பரிசுத்த ஆவி ஆண்டவரே இங்க இறங்கி இன்னைக்கு தொடங்கி இயேசுவே with your mighty power, Lord, in Jesus' name. Everything come into your mighty hand. Thank you for this day, Lord. In Jesus' name I pray, Lord. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் உண்மையில் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினம் காலை 9 மணி